இறைவா, வானுலக அரசரே, என்னுடைய அப்பாவே, உங்களுக்கு என் முதற்கண் வணக்கம். வானுலக அரசர், அவருக்கு நீங்கள் மகனா தாத்தா? நான் மட்டுமில்லை, என் செல்வங்களே, உடன்பிறப்புகளே, அவர் பெரியவர், வல்லரசர், அனைத்திற்கும் ஆதி காரணம், அனைத்தையும் படைத்தவர். அவர் என்னுடைய அப்பா. தாத்தா, நீங்கள் அவ்வளோ பெரிய பணக்காரனுடைய மகனா? நான் மட்டுமல்ல, என் செல்வங்களே, எனக்கு நிறைய உடன்பிறப்புகள் இருக்கின்றனர். நான் ஒரு தனி மனிதன் அல்ல. என்னுடைய அப்பாவுக்கு நான் ஒரே ஒரு குழந்தை அல்ல. எங்கள் குடும்பம் பெரிசு. பல கோடி மக்கள், என்னுடைய சகோதர சகோதரிகள். தாத்தா, அப்போ நீங்கள் பெரிய குடும்பம் தான் உங்களுக்கு. சொல்லுங்களே. அந்த குடும்பத்தில் யார் யார் இருக்கிறார்கள் தெரியுமா? நீ, உன்னுடைய பெற்றோர்கள், உன்னுடைய தாத்தாமார்கள், உன்னுடைய மாமாமார்கள், உன்னுடைய கசின்ஸு, இவங்களெல்லாம் என்னுடைய சகோதரர்கள். நீங்கள் தான் என்னுடைய உடன்பிறப்புகள். நாம் எல்லோரும் அந்த வானுலக அரசருக்கு பிள்ளைகள். நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள், தாத்தா பெரிய வீட்டு பிள்ளை, பெரிய இடத்து பிள்ளை என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். நாம் அனைவருமே ஆண்டவருடைய குழந்தைகள். நாங்களும் கூட ஒரு பெரிய விடரசர், கடவுளுடைய பிள்ளைகளா? நாம் குழந்தைகளே. பாருங்கள், நமக்கு நமது அப்பா நமக்கு தேவையான அனைத்து பொருட்களையும், நீங்கள் பார்ப்பது எல்லாம், நீங்கள் பயன்படுத்தும் அனைத்து மெட்டீரியல்களும், காற்று, வெளிச்சம், தண்ணீர், ஆவி, கல், மண், தங்கம், வெள்ளி, பித்தளை, இரும்பு, செம்பு, டைமண்ட், மரம், செடி, கொடி, பழமரங்கள், பூ செடிகள், வாசனை திரவியங்கள், நாம் உடுத்தும் உடை, மெட்டீரியல், நாம் உண்ணும் உணவு. இந்த உலகத்தில் எத்தனை விதமான உணவு இருக்கிறது. பழ வகைகள் இருக்கிறது. காஃபி, டீ, பால், பாலைத்தரும் பாலைத்தரும் பசு, எருமை, ஆடு, மாடு, கோழி, கொக்கு,
மீன் வகைகள், பறவைகள், காட்டு மிருகங்கள், வீட்டு மிருகங்கள். மேலே பார்த்தால் சூரியன், பக்கத்திலே பார்த்தால் நட்சத்திரங்கள், இந்த பக்கம் பார்த்தால் நிலா. இவைகள் அனைத்தையும் நமக்காக அவர் படைத்துவிட்டு அதன் பிறகுதான் நம்மை படைத்தார். நீங்கள் சாப்பிடும் உணவு எல்லா அனைத்தையும் அவர் நமக்காக உருவாக்கினது தான். பார்த்தீர்களா? நமது அப்பா நமக்கு தேவையானது எல்லாம் முதலிலே படைத்து வைத்துவிட்டு பிறகு நம்மை உருப்படுத்தினார், உருவாக்கினார். என்னுடைய குழந்தைகள் பிறந்த பிறகு எதுவுமே இல்லை என்று சொல்லக்கூடாது. அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் நாம் முதலிலேயே படைத்து விடலாம் என்று அனைத்தையும் படைத்துவிட்டு பிறகு தான் நம்மை படைத்தார். நாம் எவ்வளவு பேர் பெற்றவர்கள் பார்த்தீர்களா? அந்த கடவுளுக்கு நன்றி சொல்வோமா? நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா, 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 இறைவா. உன்னிட உணவும் உடுத்திட உடையும் ஒரு குறையின்றி காத்து வந்தாய். ஒரு அண்ணலை போலவே நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா, 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 இறைவா. உன்னிட உணவும் உடுத்திட உடையும் ஒரு குறையின்றி காத்து வந்தாய். ஒரு அண்ணலை போலவே இன்னல்கள் இன்றி சேமமயம்மை காத்து வந்தாய். சேமமயம்மை காத்து வந்தாய். நன்றி இறைவா. நீங்கள் எங்கள் மீது வைத்திருக்கும் அன்பிற்கு நன்றி தந்தையே. வணக்கம் தந்தையே.